ரஜினிக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஆனால் நான் ரஜினி நேரில் கூட பார்த்தது இல்ல. என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்த கவர் ஸ்டோரி ரஜினி ரகசியம் தலைப்பு எழுதுனது. இப்போ ஆளுங்கட்சி செல்வி ஜெயலலிதா திமுக மாநாடு மவுண்ட் ரோடு வழியாக வந்துட்டு பிரிஞ்சு நேரம் பீச்சுக்குள்ளே போகுது. அந்த இடத்துல டிஜிபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்து பெரிய வன்முறை கும்பல் கொடூரமாக கலவரம், பெரும் கலவரம். பத்திரிக்கையாளருக்கெல்லாம் மண்டை உடையுது. நாங்கள்லாம் தப்பிச்சு ஓடி அந்த அந்த டிஜிபி ஆஃபீஸு உள்ளார இருக்கக்கூடிய அந்த கம்பி இருக்குல்ல, எகிரி குச்சி உள்ளே விழும். நிறைய புகைப்பட கலைஞர்களும் நிறைய பத்திரிக்கையாளர் கொடூரம். அந்த மாதிரி பார்த்தது இல்லை. கொடூரம் வெட்டுறானுங்க, அப்படியே அருவா வச்சுட்டு வெட்டுறானுங்க. அதுக்கு காரணம் தாதா. வணக்கம் நண்பர்களே, மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்களை நாம் சந்தித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியான நேர்காணலை இப்போது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் பாலா. கடந்த முறை நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுடைய பத்திரிகை அனுபவம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அயோத்திக்குப்பம் வீரமணியில் நிறுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அந்த அண்ணாச்சி ரொம்ப க்ளோஸ் ஆமாம் நீங்கள், சரவணபவன் அண்ணாச்சி கூட. அதுவும் அந்த 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 ரொம்ப ரொம்ப நெருக்கமானலாம் கேள்விப்பட்டேன். இல்லை, என்ன நடந்ததுன்னா, அப்போ சிறப்பு நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வேன் வந்து மதியத்தில் நிற்கும். மொத்தம் டோட்டலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான சாப்பாடு வந்து அண்ணாச்சி பண்ணுறோம். நீங்கள் எதிர்த்து எழுதுங்க, ஆதரித்து எழுதுங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. அதேமாதிரி போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து அது இறங்கிட்டு இருப்பாங்க, கொடுத்துட்ருப்பாங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா ஏதாவது சில சிறு அன்பளிப்புன்ற மாதிரி ஒரு பட்டியல் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த நேரத்தில் போயிட்டு இப்போ நம்ம அப்பா தினமலரில் இருந்தால் நினைக்கிறேன், தம்பி தேவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் அங்கே இருந்துட்டு இருந்தாப்புல, அவரும் இருந்துட்டு இருப்பாப்புல. இப்போ 4-5 பேர் அந்த பட்டியலுக்குள்ளே போகாமல் சரியாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கொலைக்குள்ளே சில விஷயங்கள் யதார்த்தமான கேள்வி வந்தால் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தின் மூலம் எதிர்த்தரப்பு வாதம் நடந்திருக்கு. அங்கே சிறப்பு நீதிமன்றம், அது பூந்தமல்லி சிறப்பு சிறை. இந்த 7 பேரையும் சிறையில் வச்சுருந்தாங்கல்ல, அந்த இடம் அது. அந்த பக்கம் சிறை நேராக அப்படி வெளியில் வந்தாங்கன்னா அதுக்கான தனி கோர்ட்டு இருக்கும். அப்போ வந்து இருந்துட்டு இருக்கிறப்ப தொடர்ச்சியாக அதில் ஏதோ சில சந்தேகம் இங்கேயே இடிக்குது. எல்லாரும் வந்து ஒரு ஒரு பிரபலமான வார இதழ்கள் வந்து ஒவ்வொருத்தரை பிடிச்சிக்கிச்சு. ஜீவஜோதி வந்து ஒரு பிரபல வார இதழுக்கு நிரந்தரமாக பேட்டி கொடுத்துன்னு கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் நமக்கும் நண்பர் தான், அவர்கிட்ட பேசுகிறேன். சரி, அவங்க பேசுனது வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, நம்ம அதில் போய் திரும்ப என்ன அதை போய் பேட்டி எடுத்துங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக இருக்கும்போது ஒரு சில சந்தேகம் வருது. டேனியல்னு இருக்காங்க அந்த கொலையாளிகளில் சில பேர். என்னென்னா வந்து அவன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, எதார்த்தமாக கூட்டு விசாரிக்கிறப்ப, ஏன்னா அவனுக்கு இவ்வளவும் செய்து இருக்கிறோம், திரும்ப திரும்ப நீ இப்படி பண்ணுறேன்னு ஒரு அடி அடிக்கிறப்ப, கோவத்தில் நோங்கி அடிக்கிறப்ப டக்குன்னு பட்டு அவன் மிஸ் ஆகிடுச்சு. இப்படி பண்ணுற நேரத்தில் தலையில் பட்டுச்சு, அவ்வளோதான். என்னன்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் பதறி போச்சு. சரி, இந்த விஷயத்த அந்த மனுஷன்கிட்ட சொன்னாக்கா அந்த ஆள் நாயப்பைய ஆத்தாமல் எல்லாரையும் கத்துவார், இது பெரிய சிக்கலான. அங்கே தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அது தெரியக்கூடாது, தெரிஞ்ச அந்த மனுஷன் கத்துவார், யார் அண்ணாச்சி கத்துவாருன்னு நாங்கள் அதை கொண்டு போய் வெளியில் போட்டுருந்தோன்றதுக்கு பயந்துக்கிட்டு செஞ்ச வேலை எல்லாரையும் சேர்த்து இதுக்குள்ளே இழுத்துச்சு. நடந்ததை சொல்லி இப்படி தான் நடந்ததுன்னு அன்றைக்கி லோக்கலில் எல்லா இடத்துலையும் சொல்லி இப்படி முடிச்சிருந்தோம். அதோட முடிஞ்சு போயிருக்கோம். அதுக்கு முன்பாக காவல்துறை உச்ச அதிகாரி ஒருத்தரோட அவருக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. அது வந்து இதோட இணையுது. இணைஞ்சப்ப இதான்னு சொல்லிட்டு போட்டு ஒரு லாக் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு லாபி அப்போ வந்து நடக்குது. இது வந்து சுத்தமாக இந்த சாம்ராஜ்யம் முடிச்சிடணுன்ற மாதிரி இது. இதெல்லாம் பின்னி பிணைஞ்சு பார்க்குறப்ப அங்கே ஏதோ சம்திங்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. முழுசுன்னு அவர் குற்றமாக பெரிய நிரபராதி யோக்கியெல்லாம் சொல்ல வரல. அவரே சில விஷயங்கள் என்கிட்ட உட்காந்து பேசும்போது, நான் சின்ன வயசில் உழைக்கிறதுல அது நோக்கமாக இருந்துட்டோம், பின்னாடி இதுவே எனக்கு ஒரு பலகீனமாக போச்சு தம்பி அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார். பெண்கள் விஷயத்தில் நான் பலகீனமாக இருந்தேன், அதுக்கு இப்படிலாம் நடந்துடுச்சு. ஆனால் இது திட்டமிட்டு நாங்கள் இப்படிலாம் செய்கிற ஆள் கிடையாது, ஏதோ பெரிய பூதாகரமெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அதை சொல்லி ஒரு 2 ஸ்டோரி பண்ணுறோம். அதை பார்த்துட்டு வந்து இது எதுவும் நல்லா இருக்குது, சரியாக எழுதிக்கிறான், யார் தம்பியை பார்க்கணும் வர சொல்லணும்னு. அண்ணாச்சி உள்ளே ஒருத்தர் வருவார், அண்ணாச்சி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்றப்ப. அப்போ அவருடைய வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த வழக்கறிஞர் மூலமாக நான் பார்க்கணுன்னு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிறப்போ அவருடைய மேனேஜர் பாலு, கேகே நகர் இன்சார்ஜ், இன்றைக்கும் இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆள் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நம்மக்கிட்ட ஒட்டுறதில்ல, ஆனால் சரியாக எழுதுறாரு, அப்போ நான் பார்க்கணும் சொல்லு அப்படின்னு.
ஒரு நாள் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. சுற்றி ஒரு 50 போலீஸ் நிற்கிது. நடுவில் குள்ளமாக அவர் நிற்கிறாரு. உடனே வந்து ஆனாச்சும் அவங்க கூப்பிட்றாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அப்படியே தண்ணி பிரியுன்னு சொல்லுவாங்கள்ல பைபிளில், அந்த மாதிரி காவலர் பிரிஞ்சு கொடுக்குறாங்க. அவர் உள்ளே நிற்கிறாரு. போனோடனே என்ன ஒரு தம்பி ஏது கல்யாணம்லாம் ஆச்சா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, நல்லா பண்ணுறீங்க, ஏதாவது நான் செய்யணுமே அப்படின்றாரு. என்ன இப்போ நான் சொன்ன கிண்டலாக வந்து எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் செய்யணுமே செய்துட்டிங்களா அண்ணாச்சி அப்படின்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு அவர் சீரியஸாக எடுத்துக்கல. செய்யணும்னா எந்த செய்யணும்னு இல்லையா, அதான் நீங்கள் செய்துட்டிங்களே இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களா, அப்புறம் நான் இல்லை தம்பி விளையாடாத, என்னை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்திருக்கிறேன். அந்த வகையில் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேளுங்க அப்படின்னாரு. சிரிச்சுட்டு அப்படியே பார்த்து நின்றுட்டு, உங்கள் பேட்டி தான் எனக்கு பிரச்சனை, உங்கள் பேட்டி எனக்கு வேணும் கொடுப்பீங்களான்னு. அந்த இழவு தான் எனக்கும் பிரச்சனை. வக்கீலுங்க வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா எனக்கு என்ன, நான் கொடுத்துருவேன். இப்போ கேட்ட உடனே பார்க்குறதில்ல அப்படியே நேரம் உள்ளே கூட்டும் போகிறாங்க, நேராக கொண்டு வந்து நிறுத்துறாங்க கோர்ட்டில், வக்கீல் பேசக்கூடாதுன்றாங்க. அப்போ முடிவு பண்ணுங்க நினச்சி யோசனை பண்ணுங்க ஒன்று கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து வந்து அவருடைய மேனேஜர் வந்து சொன்னார். அப்புறம் அவருடைய வழக்கறிஞரும் வந்து பேசி அண்ணாச்சி கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பேசிட்டு உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு சிறைச்சாலைக்குள்ளாரே சந்திக்கிறேன். அது வேறு விதத்தில் போகிறோம் உள்ளார சந்திக்கிறேன். அப்போ பேசுனது தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு போட்டு அண்ணாச்சி சரவணபவனுடைய பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு 2 தொடராக வருது. என்ன நடந்தது அப்படின்றத பேசுகிறது. பெரிய அளவில் சர்ச்சை ஆகுது. அது ரிப்போர்ட்டில் குமுத ரிப்போர்ட்டில் வந்து பெரிய அளவில் வருது பேசுனது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு கொண்டு போய் வெள்ளூர் சிறையில் இருக்கிறாங்க தண்டனை கடிச்சு. அங்கே இருந்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே தொடர்பு அவங்க மேனேஜர் மூலமாக அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்போம். அதோடு இல்லை, விடுதலை அன்றைக்கி போகணுமே, எல்லா மீடியாவும் அங்கே அப்படியே வெள்ளூர் சிறைச்சாலைகளை பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டு மீடியாவும் அங்கே தான் இருக்குது. திரைப்படத்தில் கூட நீங்கள் அப்படியான காட்சிகளை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ வெளியிலேருந்து வந்த உடனே அதிரடியாக அப்படியே வந்து ஒரு வண்டியில் சரன்னு திரும்புது. ஒரு வண்டியில் அப்படியே அவர் ஏறுறாரு. நிறைய டக்கு 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 டக்குன்னு மின்னல் வேகத்தில் ஒரு சஃபாரி போட்ட உடம்பு என் கையை மட்டும் பிடிச்சி இருக்குது. நான் பக்கத்தில் கேமராமேன் நம்ம ஆள் தான் செந்தில் தான், அது அவரையும் பிடிச்சிக்கிட்டேன். 2 பேரும் உள்ளே உக்காந்துட்டோம். அப்படியே சொல்லிட்டு ரிட்டன் வருது, வெளியில் போயிட்டே இருக்குது, கிருகிருன்னு வருது. 1 மணி நேரம் ஒன்று போயிட்டே இருக்குது. திரும்பி பார்க்குறேன், இந்த பாஷா படத்தில் வண்டி ஏதோ ஒன்று ஒரே லைனில் வருமே அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. நம்ம டைரக்டர் ஹரி படத்தில் எல்லாம் வந்து நம்ம எந்த வண்டியில் அவர் இருக்கிறாருன்னு தெரியல. இடையில வண்டி மாறி மாறி கொண்டு வந்துட்டு நேராக வந்து அவருடைய ஹோட்டலில் வந்து அங்கே முகம் கழுவிட்டு, நான் மட்டுமே ஒரு கூட இருக்கிறேன், முகம் மட்டும் அங்கே கழுவிட்டு அங்கே ஒரு சரவணபவனுக்கு நின்று கும்பிட்டுட்டு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிச்சு அவருக்கு. உடனே நின்றுட்டு சரி பார்த்துட்டு கிளம்பலான்னு உடனே நேராக வண்டி எடுத்துகிட்டு வரப்போ சரன்னு வந்துட்டு இருக்குது. அவர் வண்டி அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. நாங்கள் ஒரு வண்டியில் இருக்கிறோம். 2க்கும் மத்தியில் ஒரு 50 வண்டி ஒரே மாதிரி போகுது. எந்த வண்டியில் இருப்பார் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் ஒரு கிட்டத்தில் ஃபோன் அப்போ வந்துடுச்சு. அப்போ அவர் மேனேஜர் பாலு வந்து அண்ணாச்சி நீங்கள் வந்துட்டு இருக்கிற வண்டி ஓட்டுநர்கிட்ட கொடு அப்படின்னா அவர் உடனே ஏதோ பேசுகிறாரு. அடுத்த நிமிஷம் வண்டி எங்களுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போனோம். குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே அந்த வண்டி வருது அண்ணாச்சிது அப்படியே நிறுத்துகிறோம். பட்டுன்னு அவர் வண்டியில் மாறிக்கிறோம். அவ்வளோதான். அங்கேருந்து அப்படியே நேராக வந்து ஏதோ ஒரு இந்த விபூதி உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு இருப்பார். வெள்ளூருக்கும் இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, மலை, அந்த ஒரு சாமியார் இருக்கிற முருகர் கோயில். அது பெரிய முருக பக்தர். அது அப்புறம் அங்கே வந்து அவருக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே திரும்ப வந்து உட்காரோம். அங்கேருந்து பெசன் நகர் வர வரைக்கும் பழைய கதைகள்லாம் பேசிக்கிட்டு வரோம். பெசன் நகரில் வராது உள்ளே போயிட்டு தண்ணியில் இறங்கி அப்படியே முக்கி விட்டுட்டு ஒரு துண்டை மட்டும் கட்டின்னு வெளியே வந்து ஒரு வேஷ்டி சட்டையை மாட்டிட்டு நேராக வந்து அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் வந்து இறங்கி உள்ளே போகிறாரு. மீடியா எல்லாம் விரட்டிக்கிட்டே வராங்க. எந்த வண்டியில் யார் இருக்கிறான்னு தெரியல. நான் மட்டும்தான் அவர் கூட பேசிக்கிட்டே வரேன். இறங்கின உடனே நான் வெளியில் வரேன். இப்போ பிரபலமான ஊடகத்தில் இருக்கிற அன்றைய வார இதழில் இருந்த சகோதரர்கள் சில பேர் வந்துட்டு அண்ணாச்சிக்கிட்ட சொல்லுங்கள் உள்ளார, ஐயோ என்ன கூட்டின்னு வந்தது பெரும்பாடாக இருக்குது, நீங்கள் வேணால் உள்ளே போங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எல்லாத்துலேயுமே அண்ணாச்சி விடுதலை பற்றி பரபரப்பாக வந்துட்டு இருக்குது. குமுத ரிப்போர்ட்டில் மட்டும் நம்ம ஐயா எடிட்டர் இளங்கோவன் வச்ச டைட்டில் ஜீவ ஜோதியை எப்படி மறக்க முடியும் மொத்தத்தையும் ஊற்றி மூடிட்டாரு. அவர் சொல்லிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்ல வர்றாரு, இல்லை தம்பி அவர் என்னவும் சொல்லுவார், எடிட்டருக்கு எது நல்லதுக்குள்ளார கெட்டதுக்குள்ளே நல்லதும் நிறைய நான் பண்ணியிருக்கிறேன். சிலதெல்லாம் இங்கே சொன்னோம்னா இன்றைக்கி சர்ச்சையாகும். அதெல்லாம் ரொம்ப புனிதமானவர்களாக சில பேர் எதிர்த்தரப்பில் பேசுகிறாங்க அந்த விஷயத்தில். அவர் நான் யோக்கியெல்லாம் சொல்ல வரல. நெருங்கி பார்த்த அளவுக்கு 2மே சமமாக இருந்திருக்குது. உதவியும் பண்ணியிருக்கிறாரு, தவறும் நடந்திருக்குது.
அதெல்லாம் பேசிகிட்டே வரும்போது இவ்வளோ இன்னலுக்கு என்ன ஆளாக்குன்னா அது பொண்ணை நான் எப்படி மறக்க முடியும், அதான் அவர் சொல்ல வராது வேற. ரைட்டில் என்ன வச்சுட்டாங்க, எல்லாம் அண்ணாச்சி விடுதலைன்னு தொங்கிட்டு இருக்கிற பேப்பருக்கு மத்தியில் போஸ்ட் வந்து ஜீவஜோதியை எப்படி மறக்க முடியும், அண்ணாச்சி அதிரடி பேட்டி, வேறு எதுலேயுமே இல்லை, எல்லாத்துலேயும் செய்தி தான். ஆமாம், இங்கே மட்டும் தான் பேட்டி ஸ்பெஷலாக. அந்த மாதிரி ஒரு 4 இது அவருக்கு எனக்கு கொடுத்துருந்தார். கடைசி வரைக்கும் கடைசியாக அவருக்கு கொஞ்சம் பார்வையும் கண்ணு மங்கனப்போ போய் பார்த்தேன். எங்கப்பா இருக்கிற, என்ன இத்தனை வருஷமாக ஆளே காணோம், இப்படி வந்து எட்டி பார்க்கக்கூடாதா, சென்னையில் தானே இருக்கிற, வந்து போனால் என்ன பிரச்சனை உனக்கு, இன்னும் இப்படியே தான் இருப்பியா, மாற மாட்டிங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதோட அப்புறம் கடைசி அவர் மரண செய்தி தான் நான் பார்த்தேன். நல்ல மனிதர், அவருடைய அது ஒரு பிரேக் ஸ்டோரின்னு சொல்கிறதுல அது ஒரு வருது, யாருக்கும் கொடுக்காத பேட்டி அன்றைக்கி குமுத ரிப்போர்ட்டு நமக்காக தான் கொடுத்தாரு. அவர் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டாரு. குமுதத்தில் வந்து எம்ஜிஆர் நினைவு நாளை ஒட்டி ஏதோ ஒரு ஸ்டோரி, ஒரு பிரேக்கிங்கான ஸ்டோரி ஏதோ ஒன்று வந்துச்சுல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். பேசுபொருளாச்சு இல்லை, என்ன நடந்ததுன்னா, அப்போ நான் கிருஷ்ணா டாமிஸ் இருக்கிறதால நம்ம எடிட்டர் ரூமில் போய் உட்காந்துட்டு இருந்தோன்னே சலிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டால், அதே இட்லி மாவு ஏகலைவன் பிறந்த நாளுக்கு தோசையாக வரும், இறந்த நாள் நினைவு நாளுக்கு இட்லியாக கொடுக்குறாரு. இதே உருட்டி திரும்ப தராங்க நம்ம ஆளுங்க. இது போட வேண்டியதாக இருக்குது. எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைவு நாளில் இவரை விட்டா ஆளை கிடையாதுன்னு யாரையோ ஒருத்தர் சொல்கிறாரு. என்னென்னு கேட்டால் அவர்கிட்ட தான் போயிட்டு நேரடியாக போய் இந்த ராமவரம் தோட்டம்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தது எல்லாருக்கும் படத்தை வச்சுக்கிட்டு ஏதோ கதையை ஒன்று கொடுக்குறாங்க, 4 பக்கம் போட வேண்டிய என்ன பண்ணுறதுன்னாரு. நான் அப்போ வந்து சார் எம்ஜிஆர் பற்றி என்கிட்ட இது வரைக்கும் வராத ஸ்டோரி இருக்குதுன்னு ஒன்று. ஏழை இல்லை, என்னை பார்த்தா கிறுக்குன்னா தெரியுதா உங்களுக்குன்னாரு. போன புதுசுங்க நம்ம கவர் ஸ்டோரின்றது பெருசு, ஏதோ லக்கில் ஒன்று வந்துடுச்சு, சரி சும்மா பண்ண முடியுமா. அப்போ என்ன ஆச்சு, உடனே என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, எல்லாம் விளையாடுறீங்களான்னாரு. இல்லை சார், நான் உண்மைக்கு தான் சொல்கிறேன். தென்னகம் மூக்கோ வசந்தன் சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட இருந்தவர். தென்னகம்ன்ற பத்திரிக்கை எம்ஜிஆர் நடத்தினப்போ அதனுடைய ஆசிரியர் மூக்கோ வசந்தன். அவர் நீண்ட காலமாக எம்ஜிஆர் கூட பயன்பட்டவர். எம்ஜிஆர் விஜயன்னு ஒருத்தர், அவருடைய இதெல்லாம் தேடி தொகுத்து போட்டுட்டு கடைசியில் அணுகாத ஒரே நபர், இவரையும் அணுகியிருக்கிறாரு. நான் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன்ட்டார், என்னவோ தெரில. அது அப்படிப்பட்ட ஒரு போலி செய்தின்னு நான் சொன்னேன்ல, அங்கே வேலை செய்தப்போ நல்லா இது வரைக்கும் சட்டை அப்படி நல்லா எம்ஜிஆர் நல்லா முறுக்கி மடித்து விட்டுக்கிட்டு மீசி அப்படி நல்லா முறுக்கிக்கிட்டு கெத்தாக அப்படி வர்றாரு. வேஷ்டி சட்டை தான், ஏதோ ஒரு பெருசு வந்துட்டு இருக்குது கலப்பரா அப்படின்னு நினச்சி நான் உட்காந்துருப்பேன் பக்கத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சோன்னா அவரை பற்றி தெரிஞ்சு, எவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம இப்படி நினச்சிட்டோம்னு சொல்லி இந்த இரவு நேரத்தில் புத்தகம் முடிக்கிற வேலைலாம் நடக்கிறப்ப நிறைய கதைகளை சொல்லுவார் எம்ஜிஆரை பற்றி. அதை நான் உடனே அடுத்த நாள் வந்து குறித்து வச்சுருப்பேன் டைரியில். அது ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கும் இப்போவும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்ததை நான் கிருஷ்ணா டாமிஸ்கிட்ட சொல்கிறேன்னா, சரி காலையில் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அன்றைக்கி அடுத்த நாள் தான் அது பிரிண்டிங் போக வேண்டியது. காலையில் எழுதி கொண்டு கொடுக்குறோம், அதுக்குள்ளே பார்த்தா அது பேஜெலாம் ஆகிடுச்சு. ஏற்கனவே பழைய ஒருத்தர் கொடுத்து பேஜெலாம் ஆகிட்டு இருக்குது, பார்த்துன்னு இருக்கிறாங்க. அது பக்கம் முடிஞ்சு டம்மி அச்சுக்கு போய் வந்து நிற்குது. அப்போ அதை படித்து பார்த்துட்டு திரும்பி எங்கேயும் விறுவிறுன்னு போனார். என்ன ஆனார், நான் எழுந்து வந்துட்டேன். ஆஃபீஸ் விட்டு அசைன்மெண்ட்டுக்கு வெளியில் போயிட்டேன். அடுத்த நாள் உள்ள பார்த்தா எல்லா முகமும் ஒரு மாதிரி இருக்குது. அது வாங்க ஏகலை வந்தார். புக்கை போய் எடுத்து பார்த்தாக்கா 4 பக்கம் நான் கொடுத்தது வந்திருக்குது. ஒரு ஸ்டோரி தொடரன்னு வருது. 4 வாரம் தொடர்ச்சியாச்சு. அதில் ஒரே ஒரு சின்ன கதை என்னென்னா, எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்துக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்ச உடனே இறங்கிட்டு அப்படியே திரும்புகிறாரு. வழக்கம்போல இருக்காரு, கருப்பு கண்ணாடி. வீட்டு வாசலுக்கு நேராக ஒரு பெட்டி கடை பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காருன்னா பார்த்தீங்களான்னு கேட்டோன்னே இந்த அதிகாரிகளுக்குலாம் விலை வளர்த்துன்னு, ஐயா இல்லை அப்படி இப்படின்னு ஒன்று அவரும் நடந்து வராரு. அது இருக்குது, கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்றாரு. 4 நாளாக கவனிக்கிறேன். அவங்க உட்காந்துட்டுருக்குறாங்க, ஒரு அம்மா எழுந்துருக்குறாங்க, உட்காடுறாங்க. அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறேன், கேட்கலையா யாரும். உடனே போய் இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த அம்மா ஐயான்னு கத்தி உழுது. என்னன்னு சொன்னாக்கா, ஐயா அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரு குடியால் இறந்துட்டார், 2 பொண்ணு குடும்பத்தோட செத்தலான்னு இருந்தோம். கிராமத்தில் சொல்கிறாங்க எம்ஜிஆரை போய் பாரு எதனா நல்லது செய்வாருன்னு. இப்படியே சொல்லி எல்லாம் வந்து நாங்கள் கோட்டைக்கு போனோம் ஐயா, இங்கே போன்னிட்டாங்க, இங்கே வந்து 4 நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு பிழைக்க ஒரு வழி இல்லை ஐயா அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டு நேராக தோலில் கை போட்டு முதல்ல நேராக கூட்டின்னு போயிட்டு அவரும் உட்காந்து அந்த அம்மா கூட சாப்பிட்றணுன்னு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும். 2 பேரும் உட்காந்து சாப்பாடு அந்த அம்மா பரிமாறுறாங்க, ஜானகி அம்மா. அது பதட்டத்தில் ஒன்று தட்டி கொடுத்து பொறுமையாக சாப்பிட வச்சுட்டு அப்படி பார்க்குறாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பணக்கட்டு கொண்டுட்டு வந்து வாங்கி நேரம் இந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. இவர் பாக்கெட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து அதுலேயும் போட்டு வச்சுக்கோ, ஏதாவது கடை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒன்றே அந்த முதன்மை செயலாளர் ஒருத்தர் பேர் மறந்துட்டா, அவர் பேரை கூப்பிட்டு எதோ சொல்கிறாரு. ஆனால் சரின்னு தலையாட்டுறாங்க. உடனே இங்கேருந்து ஒரு போலீஸோட ஒரு ஆள் போட்டு அந்த அம்மா ஊருக்கு அனுப்புகிறாங்க. விழுப்புரம் பக்கம் இங்கே உள்ள ஒரு கிராமம்.
போய் ஊருக்குள்ளே இறங்கி போகிறப்ப பார்த்தா தெரு முழுக்க போலீஸாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு பகீர்னு ஆயிடுச்சான். என்னடா இந்த பக்கம் வந்து இப்படி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டு பணத்தோட போகிறோம், போலீஸு இதுக்காக தான் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரே பயமாயிடுச்சு. என்னன்னு கேட்டாங்கன்னா, வட்டார கல்வி வளர்ச்சி அதிகாரி கலெக்டர் எல்லாமே அவங்க வந்துட்டாங்க. வந்து அவங்க குறைகள் என்னன்னு கேட்டால், அந்த 2 பொண்ணும் படிக்கிறதுக்கான முழு செலவும் எம்ஜிஆர் ஏற்றுக்கிறாரு. மொத்த டேட்டா கூட இப்போ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இனிமேல் எங்கே படிக்கணும்னு அப்படி வந்து அறிமுகமாகி படிக்க வச்சு அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ண பிறகு நிறைய தோட்டத்துக்கு போகிறாங்க. சொன்ன உடனே அப்படியே வர சொல்லுன்னு வர வச்சு வாழ்த்துறாரு. திரும்ப 2வது பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட அப்படியே நின்று போயிடுச்சு. இது நடந்த ஒரு சம்பவத்தை வந்து அவர் சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி வந்த உடனே குமுதத்துக்குள்ளே ஒரு ஃபோன் ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு லேடி குரலில் அழுகுறாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுதியிருக்கீங்களே இந்த ஸ்டோரி, அது அந்த முதல் பொண்ணு நான் தான். மத்திய வருவாய்த்துறையில் இருக்கிற எங்கள் அம்மா. அவங்க எங்களை படிக்க வச்சது, கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு அழுகுது. அடுத்த நாள் வந்துட்டாங்க. இன்னொரு சகோதரி வந்து பெங்களூரில் வந்துட்டு பேசுகிறாங்க 2 நாள் கழித்து. அவங்களும் மத்திய அரசு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்படி பல கதைகள் அதுக்குள்ளார வந்துக்கிட்டே இருந்தது. இதுதான் எம்ஜிஆர் 4 வாரம் வந்தது. அப்போ பெரிய பஞ்சாயத்தில் நடந்தது. ஒரு விஷயத்துக்காக நிறுத்தணும் அப்படின்னு சோலை வரைக்கும் தலையிட்டார் பத்திரிக்கையாளர் சோலை. இது என்ன பஞ்சாயத்து இல்லை, இது பஞ்சாயத்தில் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களை ஒரு பத்திரிக்கையாளர் இடதுசாரி அப்படின்னு வச்சுக்கலாம். பிரபலமான வந்த ஒரு நாளேடு. எப்போ பாரு சட்டையராக போட்டு அவர் கீழ்ச்சி தொங்க போட்டுக்கிட்டே இருப்பார். நேருக்கு நேராக கேள்வி கேட்டு ப்ரெஸ் மீட் வெளியில் வரப்போ எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். கடுமையாக அட்டாக் பண்ணார். கொண்டு வர திட்டங்கள்லாம் அந்த இலவச காலனி அது இதுன்னு திட்டங்கள்லாம் கடுமையாக சட்டையர் பண்ணி நையாண்டி பண்ணி இப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். தாங்கவே முடியாது அவரால். அப்படி இருக்கும் கோவம்லாம். ஆனால் வந்து ஒரு நாள் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பழக்கம் அவருக்கு, ட்ரிங்க்ஸ் பழக்கம், அதில் இருந்துட்டு இருக்கிறார். ஒரு நாள் சத்யா அந்த அவருடைய சத்யா ஸ்டுடியோ வழியாக ராமாவரம் தோட்டத்தை அந்த வழியாக வந்து கோட்டைக்கு போகும்போது ஓரத்தில் அவர் டக்குன்னு பார்த்துட்டு வண்டி நிறுத்தாரு. உடனே அதிகாரிகள்லாம் இறங்கி ஓடுறாங்க பதட்டத்தோடு. என்னென்னா, அது யாரோ ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், அவர் பேரை சொல்லி அவன் போல இருக்குது, இருந்தால் தூக்கிட்டு வண்டியில் போடுதுன்னு இவங்க பயந்துட்டாங்க. ஆள் இடக்கு முடக்க விமர்சிச்சுட்டு இருக்கிற ஆள் தூக்க சொல்லார். ராமாவரத்துக்கு அடிதான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போய் வண்டியில் எடுத்து போட்ட உடனே பிஆர்கிட்ட சொல்லி அவன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு நேராக தி நகரில் ஒரு பிரபலமான ஏரியா, எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வண்டி போய் நிற்கிது. ஜேன்னு கூட்டம் இறங்க. வீடு தேடி எங்கே இருக்க வீடுன்னு வீட்டுக்காரமான கூப்பிட்டாக்கா, எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், வீட்டில் இருக்கிறதில்ல, எங்கே போனார் என்னன்னு தெரியல, லிவர் சுத்தமாக போச்சு, இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த விரக்தியிலே வெளியில் சுற்றிட்டு 4 நாள் ஆச்சு, ஆளை காணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு திரும்ப அதே வண்டியில் கொண்டு வந்து கல்யாணி ஹாஸ்பிட்டல், அன்றைக்கி அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்து என்ன செலவானாலும் இதுக்கு முழு செலவு நான் தான் சொல்லிட்டு அவருடைய சொந்த அண்ணன் சக்கரவாணி வந்து 24 மணி நேரம் பக்கத்தில் அங்கே போட்டு அதை கவனிச்சிக்குது நீதான்றதெல்லாம் சொல்லி பணம் கட்டுறாங்க, முடிக்கிறாங்க. ஆப்ரேஷன் நடக்குது, சக்ஸஸ்ஃபுல். அந்த காலகட்டத்தில் அது பெரிய அறுவை சிகிச்சை, பெரிய பண செலவு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வராரு. ஆள் தெளிவாக நல்லா வராரு. ஃபுல் ஹேண்டாக மாறிட்டார். அதுக்கு முன்னாடி கையை மடித்து விட்டுட்டு இருப்பார். ஃபுல் ஹேண்டாக மாறிட்டார். திரும்ப அதே மாதிரி சட்டையில், அதே மாதிரி கேள்வி, அதே மாதிரி நக்கல், அதே மாதிரி நையாண்டி எம்ஜிஆரை. சமரசமே கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் இறந்துடுறாரு. இறந்துட்டப்ப அவருக்கு அந்த ஈமச் சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு சட்டை கட்டுறாங்க, தண்ணி ஊற்றுறப்ப பார்த்தாக்கா அது கையில் எழுதி வச்சுக்கிறாரு, இது எம்ஜிஆர் கொடுத்த உயிர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பத்திரிகையாளன் அவன் தன்னை வந்து சமரசம் பண்ணிக்கல. அவனுடைய பத்திரிகை பேனா முனையை வந்து உடைக்கிற அளவுக்கு. பேர் என்ன பேர் சொல்லக்கூடாது, சொல்கிறேன். அங்கே தான் சர்ச்சையாச்சு. இதை பேரை சொல்லி எழுதின உடனே அந்த இது நிறுத்துறதுக்குன்னு ஒரு கோஷ்டி பின்னாடியே நமக்கு உள்ள இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட இடத்துல எங்கெங்கே பேசி நேராக அவங்க வாரிசு வந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு மெயில் உடனே ராவுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்பாவை கொச்சப்படுத்திட்டீங்க, அது இதுன்னு ஏதோ ஒன்று நடந்த உடனே அப்புறம் ராவ் சார் தான் என்ன பண்ணார், சோலை இருக்கிறார்ல மூத்த பத்திரிகையாளர் சோலை, எம்ஜிஆர் கூட இருந்தவர், அவர் எனக்கும் நல்லா பழக்கம். அவர்கிட்ட பேசி இது என்ன எதுன்னு கேட்டோன்னே இது நடந்தது 100க்கு 100 உண்மை தான், மிகைப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை, இப்படி நடந்தது, அது அப்படியே விட்டாச்சு, அதோட சரி, இதுதான் எம்ஜிஆர் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 வாரம் தொடர் நிறைய உள்ளே வந்துச்சு. எல்லாம் அபூர்வமான கதைகள் இது. அதில் கிருஷ்ணா டிராவல்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரின்னா இந்த மாதிரி வரணையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு எம்டி வரதராஜன்லாம் நல்லா பாராட்டினாங்க. அது நிறைய உள்ளே போயிட்டு இருந்தது, எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்தது. லிமிட் வரைக்கும் நல்லா இருந்த வரைக்கும் பண்ண மனசாட்சியோட ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நிறைய அலிகேஷன்லாம் வந்தது. இப்போ பேசுகிறாங்கல்ல, ஏகலைவன் வந்து செக்ரட்டரியேட் பீட்டு பார்க்குறதால வசதி ஆகிட்டார், நிறைய மந்திரி கிட்ட வாங்கிட்டார். எந்தெந்த மந்திரி லிஸ்ட்டு கேட்குறாரு எம்டி, இன்னும் 4-5 பேரை எழுதி கொடுத்துருக்குறாங்க.
அவர் பார்த்தா அந்த 4-5 பேர் தான் போட்டு தோசம் பண்ணிக்கிறேன் பத்திரிக்கையில். அப்போ காசு வாங்குற ஆளாக இருந்தால் நான் ஏன் எழுதியிருக்கணும்னு அவரே பேசுகிறாரு நமக்காக கிருஷ்ணா டாவின்ஸு. இப்படிலாம் நிறைய நடந்தது. இதை தாண்டி நம்ம வந்து அங்கே நின்னோம். அந்த அளவுக்கு எம்டி வரதராஜன் வந்து நம்பிக்கையாக 2009 பீரியட்லாம் கூட 2009ன்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது. எம்ஜிஆருடைய தொடர்ச்சியாக அடுத்து நம்ம கருணாநிதிக்கு வரணும், மெயின் கதாநாயகன். அவரை வந்து அவர் இல்லாமல் வந்து நம்மளுடைய வரலாறு இது பண்ண முடியாது. கருணாநிதியோட உங்களுக்கு எதுவும் அனுபவங்கள் உண்டா? அவரை எதுவும் நேர்காணல் செஞ்சுருக்கீங்களா? இல்லை நேர்காணல் என்னன்னா, ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தின மாதத்துக்கிட்ட அப்போ நம்ம ஆந்தையா இருக்கார்ல, ஆந்தை குமார், உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஈடுபாடுன்றது நம்ம ஆந்தையார் தான். ஆமாம். ஆனால் அவரே வந்து குமுதத்தில் பின்னாடி வேலை செய்யும்போது என்ன வந்து அவர் வாயால் பாராட்டதை நான் கேட்டிருக்கேன். ஒரு நல்ல பெரிய ஜாம்பவான் அவர். இந்த அளவுக்கு நான் அன்றைக்கி சொல்கிறேன் வந்து அவர் இந்த மாதிரியான ராத்திரி ரவுண்டப்பு இதெல்லாம் அவர் தான் எழுதுனது விகடனில். அப்போ அவர் வேலை செய்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு வந்து சண்முகநாதன் கூட ரொம்ப பழக்கம்னால அவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நானும் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு செக்ரட்டரி மூலமாக அப்பாயின்மெண்ட் வருது. அதுக்குள்ளே அவர் வந்து இளங்கோவன் சார் தான், சரி எல்லாம் சேர்ந்து போங்கயா அப்படின்னோடனே அவர், நான், நம்ம இவர் இப்போ அந்திமலையில் இருக்கிறாரில்ல எடிட்டர் அசோகன் 3 பேரும் போகிறோம். என்னென்னா அந்த பிரிண்டிங்க்கு போகிறது நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் போகிறோம். ஒரு டீம் எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி வரைக்கும் வந்துடணும். 2வது டீம் வந்து இருந்து எடுத்துகிட்டு அடுத்த பகுதிக்கு வந்துக்கலாம், பொறுமையாக வந்துக்கலாம். அப்படின்றப்போ போன உடனே உட்காந்துட்டு இருக்கிறப்ப எடுத்துகிட்டு இருக்கிறோம். முதல்ல ஒரு டீம் ஆந்தியார் தான் எடுத்துகிட்டு வராருன்னு நினைக்கிறேன். நான் உட்காந்து பேசிக்கிறப்ப இவங்கெல்லாம் இருக்கும்போதே கேட்டார், என்னையா என்ன பேர் இந்த ஏகலைவனா? அவருடைய துணியில் நமக்கு சொல்ல வரல. என்னையா ஏகலைவனா, கட்ட வரல இருக்குதான்னு. அதெல்லாம் இருக்குதுங்க ஐயா, அதெல்லாம் இருக்குதுங்க ஐயாண்ணா. சரிண்ணா. அப்புறம் நின்று ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டேன். இருக்குது, அவர் கூட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. எடுத்து அந்த ஒரு பேட்டி அவர் கூட எடுத்திருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு திரும்ப அவர் எங்கே பார்க்குறேன்னா, ஒரு முறை கனிமொழி அவர்களுடன் ஒரு நேர்காணல் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கும்போது மதிய நேரத்தில் அவர் அப்போ தான் உள்ளே நுழையிறாரு. பார்த்துக்கிட்டே போகிறாரு, சிரிச்சுட்டு போகிறாரு. அவர் சிரிக்கிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அந்த கண்ணாடிக்கு, ஆனாலும் தெரியுது. அதுவும் இல்லாமல் நான் 2-3 முறை கனிமொழி அவர்கிட்ட பேட்டி கேட்குறப்பலாம் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே அப்பா கிட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் அப்படி இருந்தது, என்னன்னு தெரியாது. அப்புறம் நான் அப்பாட்ட கேட்டுட்டேன் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த பேர் பரிச்சயம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்தது. நான் நேரில் ஒரு முறை பேட்டிக்கு பார்த்துருக்கேன், இன்னொரு முறை பேட்டியில் அவங்களோட இருக்கும்போது இவங்கள பார்த்துருக்குறேன். நடந்திருக்கு. இதுதான் அவர் கூட நமக்கு இருந்தது. நீங்கள் அப்படி பார்த்த ஒருத்தர், இன்னொன்று ஊடகத்தில் சுற்றுறதுனால நம்ம கருணாநிதி குறித்து வேற ஒரு முகம் இருக்கும். 2009 பீரியடில் நீங்கள் குமுதத்தில் எல்லாம் வந்து பயங்கரமாக இணையதளத்தில் குமுதம்.comல நிறைய ஸ்டோரிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்போது தொடர்ச்சியாக எந்த ஊடகங்களுமே வந்து ஈழம் சார்ந்த விஷயங்களோ அங்கே நடக்கிற இனப்படுகொலை பற்றியோ பேச தயங்கின சூழல். அப்போது வந்து மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் ஓரளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது குமுதம் இணையதளத்தில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த பீரியடில் 2009 காலகட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருணாநிதியை எப்படி என்னமா நினைக்கிறீங்க? என்னுடைய நல்ல ஓட்டு நான் திமுகவுக்கு தான் போடுறேன். அது அந்த காலத்தில் அப்படி நடந்தது. இப்போ நடக்குதா என்னன்னு தெரியல கள்ள ஓட்டுலாம். அப்போ நடந்தது. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல ஓட்டு நான் அதில் தான் போட்டுட்ருக்கிறேன். அவருன்றது எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு தான் எனக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. இசைக்கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டம் சொல்கிறேன்ல, அப்போ வந்து அடையாரில் ஏறினோன்னாக்கா நேராக அண்ணா சதுக்கத்தில் வந்து இறங்கணும். அங்கேருந்து புரசைவாக்கம் நண்பர் வீட்டில் தங்கிட்டு இருக்கிறேன். ராஜேந்திரன் என்னுடைய கசின், அவர் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சாயங்காலம் வந்து இருட்டின பிறகு தான் வருவார். ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பான் பார்ட் டைம். அப்போ வந்து அவரும் படிச்சுக்கிட்டு இருப்பான் என் கூட. அப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, அங்கேயே அந்த நூல் நிலையம் ஒன்று இருக்காங்க, லைப்ரரி. அண்ணாவுடைய மொத்த புத்தகமும் அன்னைக்கு தேதிக்கு வந்து 91 வரைக்குமாக இருந்த கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகம் இது எல்லாம் அங்கே இருக்கும். இப்போ தினசரி அங்கே போனோன்னே அங்கே தண்ணி குழாயில் தண்ணி குடிச்சிட்டு முகத்தை கட்டி உள்ளே போய் உட்காந்தோன்னா நிறைய படிச்சுட்டு இருப்பேன். இப்படி தான் அவங்கள படித்தேன்னு. அப்புறம் காலேஜில் படிக்கிறப்போ இன்னொரு விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய இசையெல்லாம் ஒன்று பண்ணுறது. யாருக்கு முதல் பாட்டு நாங்கள் எழுதணும்னா பெரியாருக்கு இசையை வச்சு போய் வீரமணி ஐயாவை நாங்கள் பார்க்குறோம் மாணவர்களா. அதே பெரியாரை வந்து இப்போ மட்டும் துவைச்சி எடுக்கிறீங்க. ஏன்னா அது காரணம் இந்த எழுவ அவங்க தான் படிக்கிறதுக்கான புத்தகம் அங்கே வச்சுருந்தாங்க. அதை படித்த பிறகுனால தான் அவ்வளவும் பேசுகிறோம். இதெல்லாம் வெளிச்சம் விட்டு காட்டியது அந்த 2009 கால கண்ணாடின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருக்குது. இப்படி அவங்க நிறைய படித்ததால் எனக்கு அவர் மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதே நேரத்தில் 2009 பத்திரிக்கையாளனுக்கு எனக்கு அந்த ஹை லெவல் சோர்ஸ்லாம் இருக்கும். அன்றைக்கி உயர் அளவில் இருக்கக்கூடிய காவல்துறை, அரசு செயலாளர், செக்ரட்டரி, இவங்க கூடலாம் நல்ல பழக்கம் இருக்கிறப்ப
நிகழ்வுகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். 2009 கால கண்ணாடின்னு சொல்லுவோம்ல, அது 2009 தான். என்னென்னா வந்து இவர் இங்கே அறிக்கை மேலே அறிக்கையாக விட்டுட்டு நீங்கள் கூட கார்ட்டூன் போட்டுருவீங்க, அதில் பார்த்துருக்கேன். அந்த இந்த அறிக்கையே வந்து டெல்லி வரைக்கும் நீட்டாக விரிச்சிடலாம், அவ்வளோ பெரிய அறிக்கையெல்லாம் அடிக்கடி விட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ இவர் சொல்லுவார் போர் நிறுத்தம் வேணும், அது வேணும், இது வேணும்னுவார். இந்த எழுதிட்டேன் கடிதம்னுவார். அந்த பக்கம் பிரணாப் முகர்ஜி வருவார். வந்துட்ட உடனே வெளியில் வந்து அங்கேயே வாசலே கொடுப்பாரு. அந்த பக்கத்து நாடு, நட்பு நாடு அந்த விஷயத்துல வந்து தலையிட முடியாது. அந்த பீரியட்லலாம் ரொம்ப நாடக உச்சத்தில் இது அதான் இந்த நீங்கள் அப்போ வந்து ஒரு கார்ட்டூன் போட்டு அது பெரிய சர்ச்சையாச்சு. அதனால ஞாபகத்தில் இருக்குது. பிரணாப் முகர்ஜி வந்து கொடுத்துட்டு இருப்பார், இந்த இடத்த பக்கம் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரியான சட்டைகள் அது நக்கல் பண்ணுறது. அந்த சமயத்தில் வந்து குமுதம் வந்து ரொம்ப நமக்கு ஆறுதலாக இருந்தாங்க. அது ஒரு கமர்ஷியல் இதில் ஒரு இனப்பிரச்சனை அதிகம் பேச வச்சது குமுதம் தான் அந்த இடத்துல. அப்போ வந்து என்னென்னா எனக்கு நிறைய தகவல் தொடர்புக்காக கனடாவில் வந்து ஐடிஆர்னு ஒரு வானொலியில் டெய்லி என்ன ஒருத்தர் பேட்டி எடுத்துகிட்டு இருப்பார். ராசையா பிரபா, மறக்க முடியாத ஒரு மனிதர். அங்கேயே இன்னும் சில பேரில் இப்போ சமீபத்தில் வந்து யாருன்னே முகம் தெரியாது பெரிய அளவில் எனக்கு ஆதரவாலாம் வந்து நின்னாங்க. எட்வின்னு சொல்லிட்டு பெரிய மனிதர் அவர். அதுக்கு முன்னாடி விவேக்னு. அதில் இந்த ராசையா பிரபா அப்படின்றவர் வந்து பேசிட்டு அடிக்கடி டெய்லி பேட்டி எடுத்துக்கிறப்ப அந்த ஆனந்தபுரம் அட்டாக் நடக்கிறப்ப முக்கியமான தளபதிகள்லாம் மறைஞ்சிடுறாங்க, இறந்துடுறாங்க. அப்போ இதுக்கு மேலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லா 2ஆம் கட்ட தளபதின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, இனிமேல் இல்லைன்ற நேரத்தில் சோர்வாயிடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு தொடர்பு வேணுமே எனக்கு. அங்கேருந்து களத்துலேருந்து ஒரு பேட்டி யாராவது கொடுத்தா நல்லா இருக்குன்னு அவர் கேட்ட உடனே அவர் ஏதோ ஒரு தகவல் எடுத்து சொல்ல அது எங்கேயோ அப்படியே போய் சேர்ந்து ஒரு 4-5 நாளில் எனக்கு வந்துட்டு நடேசன் ஐயா, தளபதி நடேசன் அவர்கள் வந்து தொடர்புக்கு வராரு. அதுக்கு முன்பாக வந்து ஒரு போராளி தான், தொடர்பு போராளி வராரு, அண்ணன் ஏகலைவனா. அந்த மாதிரி அவங்கள பற்றி இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருந்ததாக சொன்னாங்க, கேட்டுட்டு இருந்தால் சொன்னாங்க. எல்லா விவரம் சொல்லி கொஞ்ச நேரம் நீங்கள் தொடர்பு சரியாக வச்சுக்கோங்க, வந்துடுவோம், நாங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம், அதனால் தவற விட்டுறோன்னா அதுக்காக சொல்கிறதுக்கு நான் வந்தேன்னு சொல்லிவிட்டு வைக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்து எடுக்கிறேன். அந்த எனக்கு சத்தம் நல்லா பின்னாடி கேட்டது பாலா, அந்த குண்டி வெடிக்கிற சத்தம்லாம் கேட்டது. அதுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு அவர் பேசின முதல் வார்த்தை என்ன, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா, விசாரித்தேன் அவங்க குடும்பத்தை பற்றி, மகள் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா, நல்லபடியாக இருக்காங்க. இதுதான் அந்த மனிதர்களுடைய அந்த இது மாந்தனைன்றது ஒரு எப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எதிர்த்தரப்பில் விசாரிக்கும் போது அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, இந்த குடும்பத்தை விசாரிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த சூழ்நிலை இப்போ ஒரு பேட்டி இருந்தால் நல்லாயிருக்குங்க. சிக்கலுக்குள்ளே இருக்கிற ஏகலைவன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம், யோகி வேணால் நான் பேச சொல்லட்டுமா அப்படின்னு. இல்லையா நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும், அவர் அரசியல் பிரிவிலே இருக்கிறதால யூனிஃபார்ம் இதில் இருக்கிற நீங்கள் பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்றப்ப தான் அப்போ அவர் அரசியல் தலைவராக அறிவிக்கப்பட்டார் அரசியல் இதில். அப்போ தான் அவர் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிவிட்டு உடனே மெயில் ஐடிலாம் வாங்கிட்டு எனக்கு தகவல் அனுப்புகிறாரு. அதை வந்து நான் பேட்டியாக போடுறேன். இது வந்து எல்லா புலமையான நாடுகளுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கையாக போய் அந்த நேரத்தில் சேருது. இந்த மாதிரி சில முக்கியமான நபர்கிட்ட பேட்டி எடுத்து அந்த நேரம் அப்போ தான் இவருடைய அந்த துரோகத்தை நாளுக்கு நாள் நம்ம கலைஞர் வந்து மனசுக்குள்ளே இருந்த பெரிய இது. அப்போ தான் ஒரு எண்ணம் வருது, இதே வந்து கர்நாடகாவில் நடக்க அந்த கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் விட்டிருந்தால் அந்த மக்கள் என்ன செய்திருப்பார், இல்லை அந்த எண்ணம் தான் அவருக்கு வருமா. ஆந்திராவில் அப்படி ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து அந்த ஆந்திராவுக்கு ஏன்னா மக்களுடைய போராட்டத்துக்கு எதிராக அங்கே இருக்கிற அந்த முதலமைச்சர் இப்படி செய்துவிட முடியுமா, இல்லை உட்கார தான் வச்சுருப்பாங்க நாற்காலியில். கேரள மக்களுடைய மொத்த மக்களும் எங்கேயோ ஒரு நாட்டுக்குள்ளே சிக்குப்பட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு நாடகம் நடந்ததுன்னா அந்த மக்கள் விட்டு வச்சுருப்பாங்க, அந்த நாற்காலி அவருக்கு இருந்திருக்குமா, இங்கே ஏன் அந்த நாற்காலி இருக்குது, இப்படி பல கேள்விகள் எனக்கு வருது. குறிப்பாக அந்த உச்சம் 2000 போர் முடிஞ்ச பிற்பாடெல்லாம் எப்படி நம்மளாம் கதறி அழுதுட்டு இருந்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம், படிப்பினைகள் நிறைய உள்ள வருது. பார்த்தா திரும்பி பார்க்கும்போது அத்தனை பெரும் துரோகம். கடிதம், ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொண்டு வாங்க, நான் டெல்லிக்கு அனுப்புகிறேன், ஆட்சியிட்ட கழிப்பு நாளைக்கே வந்துடும், கண்ணீர் அஞ்சலி, அப்புறம் வந்துட்டு உண்ணாவிரதம், மெழுகுவர்த்தி உண்ணாவிரதம், மெரினா பீச்சில் உண்ணாவிரதம், என்ன இப்போ இணைவி துணைவியோட ஒன்றாவது இவரை கூட மறந்துடலாம், அந்த 2 ஏர் கூலரும் மறக்க முடியாது. அது என்னால் இன்ன வரைக்கும் கனவுல கூட அப்பப்போ வருது. இதை விட ஒரு போஸ்ட் ஓட்டினாங்க பாருங்க, 4 நாட்களில் ஈழ விடுதலை பெற்றுக் கொடுத்த கலைஞர் அவர்கள். உண்ணாவிரதம் வந்து 4 இந்த இனத்தை வந்து எவ்வளோ இழிச்சவாயங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. கேவலமானது. இவன் என்ன பண்ணாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்தா தமிழை வந்து இவங்க ஓட்டு போட்டுருவாங்க, இவனுக்குலாம் அவ்வளோதான் அது இவ்வளோதான் அவனை ஒரு மரியாதை. அப்படி தான் இருக்குது. நான் பிறகு வந்து தேடி பார்க்குறப்ப இந்த வலுத்த கொழுத்த துறைகள்னு சொல்லுவாங்கள்ல, உயர்கல்வித்துறை, தொழில்துறை, வருவாய்த்துறை,
உள்ளாட்சி நிர்வாகம், அப்புறம் பொதுப்பணித்துறை மெயினாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தப்பி தவறி ஒரு கூடவே இருந்துட்டான்றதுக்காக துறைமுகனை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கே கொடுத்துருப்பார், அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு. அது நான் தொடக்கத்துலேருந்து ஒரு பட்டியல் நான் அதெல்லாம் தோணல. இப்போ நம்ம கணக்கு போடும்போது பிறகு பார்க்குறேன், அன்னைக்கு எனக்கு தோணலை. இது நான் பழி சொல்லணும்லாம் அவர் சொல்ல வரல. ஏன் இவர் இப்படி இருந்தார், இவர் ஏன் அப்படிலாம் நடந்துக்க முடிஞ்சதுன்னா இவர் வந்து இந்த இனத்தினுடைய ஒரு இதுவாக இல்லை, அந்த பேரில் எல்லாத்துக்குமான முத்தமிழுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு ஏற்ப நடந்து எல்லாமே போலி நாடகம் அப்படிங்கிறது. இந்த இனத்தின் பேரில் இருந்த மொத்தத்துக்கு ஒரு அப்படியே வழிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்த ஆளை இங்கே விடலை. இப்போ நமக்கான ஒரு அரசியல் இங்கே இல்லாமல் போனதுக்கான தான் காரணம். அப்போ தான் நமக்கு எல்லாம் படிப்பினைகள். நான் சுப்பராயல் இன்னொருத்தர் 3 பேர் எங்களை விட்டால் யார் தமிழ் அப்படின்லாம் எழுதி ஒரு கட்டுரை எழுதி அவர் பெரியார் சொன்னதாக அவங்க எழுதியிருந்தாங்க. இந்த சகலப்பாடிகள் நம்ம சகோதரர்கள் பெரியார் தான் இதெல்லாம் அப்படி தமிழில் யாருமே இல்லைன்னா தான் அதுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இது எங்கேருந்து தொடங்கினாங்க, பெரியார் எங்கே வந்தார், இதில் இருந்த உண்மையான தமிழர்கள் யார், காலப்போக்கில் அந்த தமிழர்கள் எப்படி மாற்றப்பட்டாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்றதுக்கு முன்னாடி அது என்னவாக இருந்துச்சு, அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு பிறகு உங்கள் ஆள் எப்படி உள்ளே வராங்க, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது எப்படி திரும்ப வந்துட்டு சமூக நீதி கட்சியாக மாறுது, நீதி கட்சியாக மாறுது, நீதி கட்சியிலேருந்து எப்படி அந்த ஆதிக்கம் வருது, அங்கே எப்படி அந்த தமிழர்களுடைய பங்கு பின்னுக்கு போனது, ஏன் வந்து தமிழர் கழகமாக வைக்காம திராவிடர் கழகமாக, அது 1944 இவ்வளவும் வந்து அவங்க கொடுத்த கொடை, வேற யாரும் இல்லை.